ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க வேண்டிய வீடியோ என்னென்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஆல்ரெடி இந்த மாதத்துக்கு நம்ம சொல்லியிருந்தோம். டாக்டர் ரெட்டி சொல்லியிருந்தது, நாட்கோ ஃபார்மா சொல்லியிருந்தது, என்டிபிசி சொல்லியிருந்தது, டிசிஐ சொல்லியிருந்தது. 4 ஸ்டாக்கு நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஸ்க்ரீன் அவுட் ஆக ஆக நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். அந்த வகையில் இப்போ டிசிஐ என்ன பண்ணா, ஒரே நாளில் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவன் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஆனுவலைஸ்டாக வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டு ரூ. 1007. டார்கெட் நான் சொல்லக்கூடாது, ரெசிஸ்டன்ஸு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸான ரூ. 1007 இன்னைக்கு அடைஞ்சிட்டான். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரூ. 1008 வந்திருக்கான். ஹை ரூ. 1008 வந்துட்டு அப்புறம் ஒரு ரூ. 70 ரூ. 80 கிட்டக்க ரூ. 70 இறங்கியிருக்கிறான். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு டச் பண்ணிட்டான். டச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. திருப்பி இங்கேருந்து இந்த 750 வரைக்கும் வந்துட்டு அப்புறமா மேலே ஏற போகிறேன்னு சொல்கிறானா? ஏன்னா அவனுக்கு 2ஆம் தேதி ரிசல்ட்டு. 2ஆம் தேதி ரிசல்ட்டுன்னா நாளைக்கு பட்ஜெட்டு. நாளைக்கு இப்படியே மேலே ஏறி நாளைக்கு இன்னும் ஒரு ரூ. 300 ஏற்றி விட்டுறலாம்னு பார்க்குறானா? ரூ. 300 ஏற்றி விட்டான்னு வச்சுக்கோங்க, இதுதான் நமக்கு இந்த வருஷத்தோட மொத்த டார்கெட்டே இங்கே தான் இருக்குது. அதனால் ரூ. 300 ஏற்றி விட்டுறலான்னு பார்க்குறானா, இல்லை கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இப்படி ஒரு ரூ. 750 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஏறுவோமான்னு பார்க்குறானான்னு தெரியல. எனிவே இன்னைக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும். இது நம்ம ஃபஸ்ட்டு இது ரெசிஸ்டன்ஸ் ரூ. 1007 இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தது. அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1120. இது டிசிஐயோடது. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ரூ. 1328. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னொரு இது அமர் ராஜா பேட்டரி சொல்லியிருந்தோம். அமர் ராஜா பேட்டரி என்ன பண்ணியிருக்கிறான்? அமர் ராஜா பேட்டரி நான் எடுத்து வைக்கல. அமர் ராஜா பேட்டரி hour. அமர் ராஜா பேட்டரியும் இப்போ அன்றைக்கி ஃபுல்லாக ஏறிட்டு இப்போ கரெக்ஷனில் வந்திருக்கிறானா என்னன்னு தெரியல. இவன் எவ்வளோ ஹை போயிருக்கிறான்? இன்னைக்கு ஹை 899 வரைக்கும் போயிருக்கிறான். 900 வரைக்கும், கிட்டத்தட்ட 900 போயிருக்கிறான். இவனோட நமக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ₹1000. அது நாளைக்கு திருப்பி ஏறுவானான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஏற வேண்டியது வரைக்கும் 914 திரும்பினான்னு வச்சுக்கோங்க. 914னா எக்ஸாக்டாக 914 வராதுல்ல, கொஞ்சம் அதோட திரும்பினான்னா ஒரு சின்ன இறக்கம் கொடுத்துட்டு போகணும். ஆல்ரெடி டேட்டு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் டேட் சொல்லியிருந்தோம். அதனால் இது இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு 1058. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1286. ஸோ இப்போ இதில் எங்கே வரைக்கும் போகிறான்னு தெரியல. இவனும் இப்போ இந்த இது பிரகாரமே மார்ச் மாதத்துக்குள்ளே வரும்போதே எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு, மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கெல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எனிவே இவன் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு, திருப்பி கீழே இறங்குறானான்னு பார்ப்போம். எவ்வளோ தூரம் இறங்குறான்னு பார்ப்போம். பார்த்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். அடுத்தது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட
1058ல் இருக்குது. அதுக்கப்புறம் 1300ல் இருக்குது. இது அமராஜா பேட்டரிக்கு. அதுக்கு அடுத்தது டாக்டர் ரெட்டி. அவனும் ஏற ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா? டாக்டர் ரெட்டியும் ஏற ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் ரெட்டி ஏற ஆரம்பிச்சிட்டா. இவனோட ஃபுல் வியூ பார்த்துருவோம். இவனோட ஃபுல் வியூன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஃபஸ்ட்டு இந்த இடத்த உடைச்சிட்டான். இதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ரூ. 5,900. இதை உடைச்சிட்டான். இதை உடைச்சதுக்கு பிறகு அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ரூ. 6,800 கிட்டக்க இருக்குது. 6,800 உடைச்சிட்டான்னா ரூ. 8,400 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவன் ரூ. 6,800 போயிட்டு பொசுக்குன்னு வந்து இங்கே ரூ. 4,500 கிட்டக்க இறங்குறேன் அப்படின்னு சொன்னான்னா, அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நான் மொத்தமாக ஏறிட்டு உங்களுக்கெல்லாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு எந்த ஸ்டாக்கும் ஏறாததுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு மார்க்கெட்டில் நாங்கள் பண்ணி வச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது பாட்டு நம்ம இதுக்கு இப்போவே வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். ஸோ இப்போ இவன் வந்து கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கிறான். ஆனால் இவனோட இது எப்போ வரைக்கும் ஏறுறாங்கிறது நம்ம தெரியாது. இவனுடைய டேட்டை பார்ப்போம். இவனுடைய டேட் வந்து 14ல் இருக்கா? போட்டிருந்தா பார்க்குறேன். இல்லாட்டி வேறு எதுலையாவது மாற்றி பார்த்துட வேண்டியதானே. இந்த பிசிபி எல்லாம் மாற்றுவோம். இவனுடைய டேட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரு டேட்டு. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 19ஆம் தேதி. பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் 25, அப்புறம் ஏப்ரல் 17. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய டேட். அப்போ இப்போ வந்து 19ஆம் தேதி வரைக்கும் உனக்கு இருக்குது. இந்த 19ஆம் தேதினாக்க கிட்டத்தட்ட இது வந்து 49 நாள் வந்துடுது. அப்போ 25 நாள் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதோட அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா மார்ச் 25. அப்படின்னா இதுவும் ஒரு 49 நாள் கழித்து வரும். அப்படின்னாக்க பிப்ரவரி, மார்ச், இங்கிட்ட ஒரு 10, அங்கிட்ட ஒரு 10, 40, மார்ச் 30, ஏப்ரல் 10ஆம் தேதி கிட்டக்க வருதா, ஏப்ரல் 17 இந்த ரேஞ்சுக்கு வருதா. அப்போ அவன் வந்து மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் கூட ஏறிட்டு இல்லாட்டி அந்த அந்த ரேஞ்சு இதுதான் டேட்டு. இந்த டேட்டுக்குள்ளே எங்கிட்ட வேணாலும் ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். டார்கெட்டுன்னு சொல்ல முடியாது, பட்டு ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்ம இங்கே கோடு போட்டது வந்து 6,800 சொச்ச ரூபாய்க்கு கோடு போட்டிருந்தோமா? 6,800 சொச்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா 6,800 சொச்ச ரூபாய்க்கு 6,800 சொச்ச ரூபாய்க்கு கோடு போட்டிருந்தோம். அதுதான் நமக்கு இங்கே 6,900 சொச்ச ரூபாயா வந்திருக்கு. அப்புறம் ரெண்டாவது கோடு வந்து 7,374. 7,374 அதுக்கு கோடு போடலை. 7,374 இது ஜீரோதாவோடதுங்கிறதுனால கோஆர்டினேட் பண்ண முடியாது. அதனால் போட்டிருக்கேன் 7,374, 77 இருந்துட்டு போட்டோம். இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அதை உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க 8,400க்கு தான், 8,700க்கு தான் ரெசிஸ்டன்ஸு. ஆனால் நமக்கு 8,400 தான் காட்டுது. ஸோ அப்போ இதுதான் இதோட இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஸ்டேட் பேங்க்கு. ஸ்டேட் பேங்க் வந்து இப்போ 786ல் வந்து வந்திருக்கிறான் 1 ஹவரில். இதோட இவன் கீழே இப்படி புல் பேக் வந்துட்டு மேலே ஏற போகிறானான்னு தெரியல. பொதுவாக பேங்க் ஷேர் வந்து மார்ச் மாதம்லாம் பெருசாக இறங்கும். ஆஃப்டர் பிப்ரவரி எக்ஸ்பைரியை ஒட்டியே பெருசாக இறங்கும். அதனால் ஒரு 10 நாளைக்கு இவன் எவ்வளோ தூரம் ஏறிட்டு இறங்குறாங்கிறது தெரியல. ஆல்ரெடி என்ட்ரி எடுத்திருந்தா நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் இப்போ என்ட்ரி எடுக்கும்போது இந்த புரிதல் இருக்கணும். பேங்க் ஷேர்லாம் கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற
புரிதலோட நம்ம வந்து இதை அப்ரோச் பண்ணணும். இப்போ பேங்க் ஷேரை வந்து எஸ்பிஐ பார்ப்போம். இந்த இடத்துல வந்து இந்த டாக்டர் ரெட்டியை கடத்தி விட்டுட்டு எஸ்பிஐ பார்ப்போம். எஸ்பிஐக்கு வந்து என்ட்ரி டைம் வந்து 6:21 தான். அவன் கீழே போயிட்டு வந்தான். ஃபஸ்ட்டு இதுவே வந்து 743, 788, 904. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 743ல இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ட்டு 782ல இருக்குது. தேர்ட் ரெசிஸ்டன்ஸு 900ல இருக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். நமக்கு வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸு 700, 700. ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 743, 782, 904, 740. நமக்கு 708, 740 இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இதெல்லாம் நடுவில் வரக்கூடிய ஹட்டில்ஸ், எங்கே வேணாலும் திரும்பலாம். 161ல் இப்போ ஏறிட்டு 161, 708 வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பலாம். அப்படி 708 வரைக்கும் போகிறதா இருந்தாலும் அதுவும் நமக்கு அக்கௌண்ட்டில் வந்துருக்கும். 696, 696 நமக்கு கால்குலேஷனில் இருக்குது. இதில் வந்து 708 இருக்குது. 697க்கும் கோடை போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ இதில் எங்கே வேணாலும் போயிட்டு திரும்பி வரலாம். 780 வரைக்கும் இதை உடச்சி போனான்னா 780 வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அதை உடச்சி கொஞ்சமாக நான் மேலே ஏறேன்னா 800க்கு அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த இதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது இது மொமெண்டம் வந்து பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். மொமெண்டம் பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இதில் இப்போ இந்த இடத்த உடைக்கிறானான்னு தெரியல. ஏன்னா இதோட ஹைட்டுக்கு கரெக்டாக வந்துட்டா. இதை உடச்சி போப்புறானா இல்லாட்டி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு போப்புறானான்னு தெரியல. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து மொமெண்டமில் இருக்கிறது வந்து டிசிஐ க்ளோஸ் பண்ணிடலாம். விம்டா லேப் வந்து மொமெண்டமில் இருக்குது. இதை உடச்சி அவன் போனான் அப்படின்னு சொன்னாக்க 523 அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது விம்டா லேபு. அதுக்கப்புறமா தான் மிச்சதெல்லாம் இந்த இந்த மாதத்துக்கு வந்து ஒரு 523 எது வரைக்கும் இதை உடைக்கணும் 470 உடைச்சான்னாக்க ஒரு 523 ஆர் 510 அந்த ரேஞ்சில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு பொறுத்த வரைக்கும் 523 காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த 523 இல்லை அதுக்கு முன்னாடி 516 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 60 ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஏறும்னு சொல்லலை. ஆனால் இந்த 473 உடைக்கணும். போன தடவையே பாருங்கள் கரெக்டாக இங்கே வச்சுட்டு கீழே இறங்கியிருக்கிறான். இந்த தடவை இவன் இதோட வச்சுட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்குறானான்னு தெரியாது. விம்டா லேப் வந்து பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாடா கெமிக்கல்ஸ் வந்து சூப்பராக பிக்கப் ஆகிட்டுருக்கு. இது வந்து இன்னும் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லலை, டவுன் ட்ரெண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வரும்போது பொசுக்குன்னு வந்து டபக்குன்னு இந்த பாயிண்ட் வரைக்கும் ஏற்றி விட்டு 1050 வரைக்கும் ஏற்றி விட்டு அப்படியே கீழே நான் அடித்து கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் 980 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்ரெடி 980க்கு வந்து எப்போ வந்திருக்கிறான்? 2012 வந்திருக்கிறான். அதனால் திருப்பி வருவானாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 1010 ரூபா 1000 ரூபாய்க்கு வந்திருக்கிறா. 997 கிட்டக்க வந்திருக்கிறான் லோ. வந்துட்டு தான் திருப்பி ஏறுறான். இந்த இடத்தோட 20%ன்னு வச்சுக்கோமே, திருப்பி ஏறுறான். அதனால இது வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகணும். இப்போ வேணால் சும்மா ஏறுற வரைக்கும் ஏறுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல 33 ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 52 ஒரு பாயிண்ட். அதாவது 1033 அண்ட் 1052 53 ஒரு பாயிண்ட்டு. இதுக்குள்ளே ஏறி கன்சாலிடேட் பண்ணும். ஏன்னா இந்த இடத்த உடைக்கணும். இல்லை இது உடைக்காமல் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன், அப்புறம் இது உடைக்கணும். ஏன்னா ஒரு சிபிஆர் செட் ஆகணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சிபிஆர் செட் ஆகணும். செட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒல்லியான சிபிஆர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். பட் என்னன்னாக்கா இவன் நிஃப்டி வாலட்டாலிட்டியோட சேர்ந்து 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 இருக்கிறான். அது ஏறுனா இதுவும் ஏறுது, இது ஏறுனா அதுவும் ஏறுதுங்கும்போது நிஃப்டி மார்ச் மாதம் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அவன் அடித்து கீழே இறக்கி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம 900 ருபீஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளேயே நான் ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்றி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள டாடா கெமிக்கல்ஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் இன்னும் பெருசாக ஏறலை. டாடா கெமிக்கல்ஸ் இந்த நிலையில் இருக்குது.
அதுக்கு அடுத்து வந்து பிக்கப் ஆகுது. இது எல்லாமே நான் வந்து இங்க நிஃப்டி 50 போட்டுட்டு எதெல்லாம் பிக்கப் ஆகுதோ அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப எம்&எம் வந்து பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்கிறான். எம்&எம் பிக்கப் ஆகிட்டு இருக்கிறான். இந்த இடத்த உடைச்சிருக்கிறான். உடைச்சிட்டு இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வரல. இந்த இடத்த உடைச்சிட்டு இருக்கிறான். அப்படி உடைச்சான்னாக்க ஒவ்வொரு சிபிஆருமே ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது எம்&எம் வந்து நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வெயிட் பண்றதுக்கு நான் யோசிக்கிறேன். வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு மாசமா நம்ம யோசிக்கிறோம். இவன் வந்து இந்த 1700 உடைச்சான்னு வச்சுக்கங்களேன், 1750 உடைச்சான்னு வச்சுக்கங்களேன், இந்த சைடு வந்து 2100 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அதனால அதுவரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட வந்து இன்னும் வந்து ஒரு ரூ. 500ன்னு வச்சுக்குவோமே, ஒரு ரூ. 500க்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏறணும். ஏறாம அவன் பாட்டு இந்த 716ஓட இப்படியே திரும்பி நான் கீழ இறங்கிட்டு அதுக்கப்புறமா நான் இங்க ஏறிக்கிறேன்னு சொன்னான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, இப்ப நமக்கு வந்து 1 ஹவருக்கு மொமெண்டம் குடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது தான். ஆனா, இது வந்து ஒரு பாக்ஸ்ல நீங்க அடைச்சீங்க அப்படின்னு சொன்னா, இது ஹையர் லிமிட், இது லோயர் லிமிட்ன்னு ஏறி இறங்கிட்டு இருக்கிறான், விளையாடிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மஹிந்திராவுக்கு வந்து ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறோம். அ தேவைப்படுறவங்க அத பார்க்கலாம். டாடா ஸ்டீல் இவனும் வந்து மூவ்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்கிறான். 1 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 நாளா. ஆக்சுவலா இது வந்து 29ஆம் தேதியே கோல்டன் கிராஸ் ஆயிருச்சு. கோல்டன் கிராஸ் ஆயிருக்கு. எவ்வளோ தூரம் ஏறப்போறான்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் கோல்டன் கிராஸ் ஆகும்போது இன்னும் எவ்வளோ தூரம் ஏறப்போறான்னு தெரியல. ஆனா இவனோட ஃபுல் வியூக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். நம்மளோட அ இது பிரகாரம் வந்து அவன் வந்து இங்க உடைச்சான்னு வச்சுக்கங்களேன், 150 உடைச்சான்னா, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு 170க்கு இருக்கிற மாரி காட்டினாலும் 200 அண்ட் 230 தான் நம்மள பொறுத்தவரைக்கும். அது வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். டாடா ஸ்டீல் 165, 175, 205 இந்த 3 இது வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. அ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம பார்த்ததெல்லாம் க்ளோஸ் பண்ணிருவோம். இல்லாட்டி கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கும். டாடா கெமிக்கல்ஸ் பார்த்துருக்குறோம். மஹிந்திரா பார்த்துருக்கு. இப்ப டாடா ஸ்டீல். ஸோ, இப்ப நமக்கு வந்து 138ஓட டவுன் ட்ரெண்டா இருந்ததுன்னா, 204 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஆனா, இந்த 150 உடைச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன், ஒரே ஸ்ட்ரீட் ஏன்னா இதுக்கு நடுவுல வந்து 127க்கு நம்ம ஃபிபனாசில வந்து 127க்கு ஒண்ணு இருக்கும். வேணும்னா அத செட் பண்ணி பார்ப்போம். 127க்கு ஒண்ணு வரும். பார்த்தீங்களா? இந்த 127. 127க்கு ஒண்ணு வரும். அந்த 127 போட்டா என்ன வருது? இந்த 180. அவனும் 180க்கு தான் வரான். 180 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. அடுத்தது. அதனால 230 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு சொன்னா, போகுதா இல்லையான்னு தெரியல. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, கோரஸ் வந்து அங்க யுகேல இப்ப வந்து ஒரு 1 யூனிட்டோ, 2 யூனிட்டோ மூடிட்டு, அத வேற மாதிரி அயர்ன் அண்ட் ஸ்டீல் தான் டீல் பண்றாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய அ மெத்தட வந்து மாத்துறது அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெக்னிக்கலா எனக்கு அது பெருசா தெரியலைன்னா கூட, ஏதோ மெத்தட் மாத்துறாங்க. அது இந்தியாலயும் நெறைய இண்டஸ்ட்ரியில பண்ண போறாங்க. அது என்ன அந்த வேஸ்ட் அயர்ன வச்சுட்டு கார்பன் எமிஷன குறைக்க போறாங்க. அப்படித்தான் தெரியுது. அதுதான். வேஸ்ட் அயர்ன வச்சு புரொடக்ஷன் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து கார்பன் எமிஷன குறைக்க போறாங்க. இதுதான் வந்து அவங்க டெக்னிக்கலா செய்யக்கூடிய பிசினஸ். அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ போட்டு கொட்டிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப அந்த கோரஸ் வந்து அனவுன்ஸ் பண்ண உடனே இப்ப அங்க கொஞ்சம் ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை ஜூன் மாசம், ஜூலை மாசத்தோட தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத மனசுல வச்சுக்குவோம். இதெல்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி இங்க நம்ம காமிச்ச மாரி தான். 168, 165, 173, 205 அத உடைச்சு போச்சுனாக்க 230 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழ இறங்கிச்சுனாலும் அதே மாரி இந்த ஃபிபனாசி கோட போட்டுட்டு ஒவ்வொரு கோடா இறக்கிக்க வேண்டியதான். இது வந்து இப்ப ஏறிட்டு இருக்கக்கூடியதுல. அதுக்கு அடுத்தது ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் வேற காட்டிக்கிட்டு இருக்கு. 3மே ஆரஞ்சு இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் இருக்கு. அ ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஓகே. எடுத்து வச்சிருக்கிறேன். ஆக்சிஸ் பேங்க் மொமெண்டம்ல வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு பியூர் அப் ட்ரெண்ட்ன்னு இல்ல. மொமெண்டம் தான் குடுத்திருக்கே தவிர்த்து, அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வரல. அதனால இது வந்து இ இந்த கோட்டோட திரும்பிட்டு
மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்தாக்க இந்த சிபிஆரோட ஹைட்டு 1098. இதை உடைச்சா தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிபிஆரோட ஹைட்டு 1098. அதர்வைஸ் இந்த 200 லைன் 1089. இதை உடைச்சா இந்த இந்த கோடை தொடுறதுக்கான இதான் அவனோட சீல் கோடை, அந்த ட்ரெண்டு கோடு. இந்த கோடை தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னாக்க வாய்ப்பு இல்லை. பட் என்னன்னாக்கா மூமெண்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா. இது கோல்டன் கிராஸாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் உடச்சி மேலே தூக்கிட்டு போயிடுவான். 1 ஹவர் தானே, இங்கே வரைக்கும் ஓடியாந்துருவான். 161 வரைக்கும் ஆல்ரெடி வந்திருக்கிறானா? இல்லை, இந்த 161 வரைக்கும் வந்து 1161 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டன் கிராஸாக மாத்திரம் வந்தான்னு வச்சுக்கோங்க, 1161 அது 1.618 ஆல்ரெடி வந்திருக்கிறான். கோல்டன் கிராஸ் மாத்திரம் அது ஃபார்ம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மேலே ஏறி 1600 700 கிட்டக்க போகிறதுக்கு 2.618 அது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நான் ஃபிபினாசி எங்கே போட்டிருக்கேன்னா, இந்த ஹைட்லேருந்து எடுத்து கீழ் லோ வரைக்கும் நான் இழுத்து விட்டேன். கீழ் லோ வரைக்கும், இந்த லோ வரைக்கும், இந்த லோ வரைக்கும், இந்த லோ வரைக்கும் இழுத்து விட்டேன். கொரோனா லோ வரைக்கும் இழுத்து விட்டேன். இந்த கொரோனாக்கு முன்னாடி இருந்த ஹைட்டு கொரோனா லோ வரைக்கும் இழுத்து விட்டேன். அதனால் இதை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோடு வந்து நம்ம 15 மினிட்ஸில் 1 ஹவரில் போட்ட கோடு. அது வந்து 1 மந்தில் அது வேஸ்ட், அது சேராது. 15 மினிட்ஸில் இருக்கக்கூடியது இந்த ஹைட்டை வந்து உடைக்கிறதுக்காக. ஸோ அப்போ இது வந்து 161 உடச்சிச்சின்னா இது மேலே போகிறதுக்கு இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கு எகெயின் திருப்பி பேங்க் ஸ்டாக்கு பிப்ரவரி மாதத்துக்கு இது கொஞ்சம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளேயே எவ்வளோ ஏறுதோ ஏறட்டும். இல்லைன்னா மார்ச் மாதம் எங்கேயாவது கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு என் கண்ணில் பட்ட சில ஸ்டாக்ஸு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களோட எதெல்லாம் ட்ரெண்ட், அதாவது மூமெண்ட், வீக்லி மூமெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. எல்லாமே நல்லா இருக்கட்டும். ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.